நம்ம முதலமைச்சர் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதா சொல்லுவாரு. அதே மாதிரி படிங்க படிங்க, உங்க படிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய நான் இருக்கேன், என்னுடைய அரசு இருக்குன்னு இதுல சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்க பலமா இருந்திருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பாகமா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் கைண்ட் ஸ்கீமா இருக்கும். நீங்க பார்க்க உங்களுக்கே அது புரியும் ஏன் அப்படி சொன்னேன்னு. நம்ம இப்போ வந்து ரீசெண்டா கூட நான் சொன்னேன், எல்லாம் வந்து அதிகபட்சமான பெர்சன்டேஜ், அதாவது காலேஜ் போய் சேர்ற பெர்சன்டேஜ் அதிகபட்சமா நம்மளுடைய தமிழ்நாட்டில தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட ஆணிவேர், அதோட தொடக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி, பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன் அது ரொம்ப ஈஸியான, அதுல என்ன இருக்கு படிக்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர வைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் படுற கஷ்டம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் அங்க அந்த முதல் படி எடுத்து வச்சாதான் இந்த கடைசி படியில கிடைக்கிற எல்லா பெருமையும் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். சோ அவங்களுடைய அந்த திட்டத்தை மட்டும் பலப்படுத்தாம குழந்தைகளையும் பலப்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கீம் தான் சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம். சோ அந்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்காக, அந்த திட்டத்தில இருந்து பயனடைஞ்ச முக்கியமான பெரிய படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் இந்த மேடைக்கு இப்ப வர போறாங்க. அவங்கள நம்ம அழைக்கலாமா? லெட்ஸ் வெல்கம் them onto the stage. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஓகே அது ஒரு நல்ல திட்டம், அவங்களுக்கு காலை உணவு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு. பட் அந்த சத்தான உணவு அது போடுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம். அண்ட் குழந்தைங்கள தானே கூப்பிட்டோம் பெனிஃபிஷரியா, ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து, இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு, அதே சமயம் தான் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதுல அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிராவிடியன் டச் அந்த முடிச்சுல இருந்தது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெண்களும் இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க. முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம். சோ முதல்ல இதுல குழந்தைங்க கிட்ட பேசலாம். யார் பேச போறீங்க? யார் அப்பாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாவும் இருக்கோம், சுறுசுறுப்பாவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த அப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் IAS ஆக விரும்புறேன். அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இப்ப ஒரு குழந்தை பேசு, அடுத்து ஒரு அம்மா பேசலாமா? யார் பேச போறீங்க? நீங்க பேசுறீங்களா? வாங்கம்மா வா. நான் வந்து பேசுங்க. இல்ல, நான் வந்து 100 நாள் வேலைக்கு தான் போறேன். பிள்ளைய வந்து கேர் எடுத்து பார்க்க முடியாது, கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கு. அதோட இப்ப நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கா, அதோட எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சாப்பாடு விதவிதமா ஆரோக்கியமாவும் போடுறாங்க, நல்லா சுத்தமாவும் போடுறாங்க, டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க. அந்த இதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நம்ம சிஎம் ஐயாக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க என்னம்மா சொல்ல விருப்பப்படுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. என்னோட பேரு ஆதிலட்சுமி, நான் வேலூர்ல இருந்து வரேன். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எனி டைம் எப்படி இருக்கும்னா, ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொல்லிடுவாங்க, நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, அது சேர்த்துக்கிட்டே என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு வந்து கண்ணை வீங்கி போயிடும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும். அது கஷ்டமா இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் இப்படி சொல்றான்ட்டு எனக்கு ஒரு யோசனையா இருக்கும். நாங்க வந்து காலையில வேலைக்கு போறதுனால சீக்கிரமா சமைச்சு வச்சிருவேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆயிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்கூல்ல எங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன்.
பார்த்தா என்ன ஆச்சுன்னா நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதுல சேர்க்கிறாங்க. அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகும். அவளோட ஃபுட் வந்து இப்ப அவளுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாம போயிடுச்சு. அதனால இவளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த பிரச்சனை அதாவது என்னன்னா தலைவலியால நான் அடிக்கடிக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. நானும் வேலைக்கு போறதை நிறுத்துற மாதிரி இருக்கும். அவளும் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது. எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அது கஷ்டமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா சாப்பிட்றான். இம்யூனிட்டி பவரும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப எல்லா ஃபுட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி இந்த காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு. நன்றி ஐயாவுக்கு நன்றி. நன்றி. ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். உங்களை பார்த்தா ரொம்ப சீரியஸா படிக்கிற இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு குட்டி அம்பேத்கர் சார் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏதாவது எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாதா சார்? உங்க பேர் என்ன சார்? விருதீஷ் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? இப்போ உங்களுக்கு காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்காக இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு. சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்புமா வந்து ஒரு ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா இவங்களுடைய இதுலயே. கரெக்டா மேடம்? கரெக்டா. சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தொடுங்க. என்னையாவும் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கே. ஓகே, நீங்க சொல்லுங்க. வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைக்கா. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் எனக்கு பேச்சே எங்க ஸ்கூல்ல இப்ப இல்ல. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்க ஸ்கூல்ல? வாவ். சரி, அப்ப சிஎம் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் ஒன்னு சொல்றேன், அது நீங்க சொல்றீங்களா சிஎம் சாருக்கு? சிஎம் சார், ஐ லவ் யூ. ஆனா நான் நினைக்கிறேன் சிஎம் சாருக்கு இது சொன்னா கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். திட்டமாட்டார்ல நம்மள? திட்டினா விருதேஷ் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவேன். என்ன திட்டமாட்டாங்கல்ல? ஆஹா, யோசிக்கிறாரு. காலை உணவு திட்டம்ல அதான் இம்யூனிட்டி பவர் அதிகமா. வணக்கம் மேடம். நீங்க ஏன் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. நல்ல குழுக்கு அழகா இருக்கீங்க மேடம். சரி, உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? இல்லையா? பொங்கலுக்கு இவ்வளவு ஃபேனா? என்ன சிவகுமார் சார் இவ்வளவு ஃபேன் இருக்காங்க பொங்கலுக்கு? நீங்களும் சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார். யாரோ இங்க வந்துட்டு இவங்களோட காலை உணவு திட்டத்துல ஸ்டார் இவங்களோட சாம்பார் பயங்கரம். என்ன மேடம்? இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. இவங்க கிட்ட பேசுவோம். சொல்லுங்க மேடம். சூப்பரா இருக்கும் மேம். கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு அப்படியே கட்டியா இருக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளுக்கே ஆசையா இருக்கும் சாப்பிடலாமான்னு. ஆனா அது ஒரு வாட்டி என்ன பண்ண, பசங்களை நிக்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்டுல வைக்கிறதோட அப்படியே கட்டியா எப்படி தகதகன்னு மின்னும். அதுல அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமா இருக்கும். அந்த சுவையே தனியா இருக்கும் மேம். அப்படி ஐயோ, இந்த சாம்பார் கேட்டா எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. நான் குக்கா தான் இருக்கிறேன் ஸ்கூல்ல. என் பசங்க 3 பேருமே அங்கதான் படிக்கிறாங்க. பொங்கல் சாமான்னா நாங்க இப்ப வீட்டுலனா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்க வைப்போம். ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்லை. எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க, பொருள் எல்லாமே. அதனால எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாம ஒழுங்கா பண்றோம். நீங்க டேஸ்டிங் பண்றீங்களா? இருக்கா? கொடுங்க மேடம், ப்ளீஸ் கொடுங்க. அடடா, வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. வாங்க மேடம். வாங்க, இங்க வாங்க, நடுவுல வாங்க. என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தர்?
என்ன மேடம்? 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம், ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க மேம். மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்க? அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண? நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார், வாங்க சார். மதிவேந்தன் சார் இருக்காரு, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர். வாங்க சார், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்க. நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பர் சூப்பர். என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் 2 ஸ்பூன் சாப்பிடுறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுடைய என்டையர் மினிஸ்ட்ரிக்கு எங்களுடைய இந்த தருணத்துல இந்த எல்லா பிள்ளைங்க சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. Once again, let's give a big round of applause for Honorable Minister Madhivendan அவர்கள். Thank you sir, thank you. நீங்க தான் சொல்லணுமா? குழந்தைங்களுக்கு வந்து வெண்பொங்கல்ல நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது, ஜீரகம் மிளகு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் சொன்னது இது. நாங்க சமைக்கும் போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் குழந்தைக்குமே வந்து நெய் பிடிக்காது, ஆனா இப்ப என் குழந்தை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், கோத்தகிரி. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் எதாவது பேசணுமா? வாங்க, என்ன பேசணும்? எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா ஒண்டி தான். நாங்கள் வந்து 2மே பொம்பளை பசங்க தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க. அதனால இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி இங்க வாங்கல, என்கிட்ட வாங்க. பிள்ளைங்க மட்டும் வாங்க, வாங்க வாங்க எல்லாரும். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்களாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரணி பிளாக் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இங்க நிறைய பேர்கிட்ட சொல்றேன், கிராமப்புறத்துல எல்லாம் காலையிலேயே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க. நிறைய பேரு டிஃபன் ஒண்ணு செய்யறதில்ல. ஆனா இந்த ஸ்கீம் மூலியமா இப்ப நிறைய பசங்க காலையில டிஃபன் வயிறார சாப்பிடுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பசங்க சாப்பிடறதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாவும் வராங்க. 8 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதனால இப்ப நிறைய ஆப்சென்டும் ஆகிறது இல்ல. மெயினா இப்ப டிஃபன் ஸ்கூல்லயே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுன்றது பெரிய வேலை. அந்த பெரிய பொறுப்பு வந்து ஸ்கூல்ல இருக்கிற மிஸ்ஸுங்க, ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நாங்க கவலை இல்லாம இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டா போறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிடுறாங்க. இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு. என் பேர் ரேணுகா, நான் சிங்கிள் பேரண்ட் தான்.
எங்கள் பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. நான் வேலைக்கு போயிடுவேன். என் பசங்க சில நாட்களில் பட்னியாக தான் போவோம். வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால 5 நாளும் 5 வித சாப்பாடு போடுறாங்க. ரவை கிச்சடி, சம்பா ரவை, கிச்சடி உப்புமா, பொங்கல், சேமியா, இந்த மாதிரி 5 வித சாப்பாடு போடுறாங்க. என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, வெயிட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்கு. எனக்கு வேலைக்கு போறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயா இருக்கு. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து சிஎம் சாருக்கு என்ன சொல்ல போறீங்க? இருங்க, எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3. ஏய், இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கரெக்டா புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ உங்க எல்லார பத்தி, உங்களோட இந்த காலை உணவு திட்டம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம சிஎம் சார் உங்களுக்கு கொடுத்தனால நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க. இவரெல்லாம் பாருங்க, குட்டி ஹல்க் மாதிரி இருக்காரு. எங்க ஆர்ம்ஸ் காட்டுப்பா. பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க குழந்தையோட ஆர்ம்ஸ். சோ உங்க எல்லார பத்தி ஒரு ஏவி இப்ப பார்க்க போறோம், ஆடியோ விஷுவல். பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? இந்த காலை உணவுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது இல்ல, ஆனா இது உருவாக்கி இதை தயாராக்கி கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுக்கு ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சிஎம் சார், டிசிஎம் சார், அப்புறமா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துட்டு டெய்லி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போதா, கரெக்டா போதா, ஒழுங்கா போச்சா, இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் நீங்க யாராவது ஒழுங்கா சாப்பிடலன்னா கூட அவருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாமா ஒரு ஏவியில? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காலை பொழுதும் பல லட்சம் கனவுகளுடன் உதயமாகிறது. சென்னையும் இதற்கு விதிவிலக்கல்ல. விழித்த அனைவரும் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை சந்திக்க தயாராகும் நேரத்தில் கல்வி பையில பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் புத்துணர்வுடனும் புது தெம்புடனும் மனதில் ஏக்கமின்றி கல்வியில் கவனம் செலுத்துகின்றனர். காரணம், பள்ளிகளில் முதல் மணி அடிப்பதற்கு முன்பு இந்த தாய்மார்கள் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவை அதிகாலை 4 மணிக்கே அக்கறையுடன் துவங்குவதுதான். தமிழகம் எங்கும் இது போன்ற நூற்றுக்கணக்கான அரசு சமையல் கூடங்களில் காலை 4 மணி முதலே பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அனைவரும் வருகை பதிவு செய்தவுடன் சுகாதார உடைகளை அணிவித்துக் கொண்டு படபடவென வேலையில் இறங்குகின்றனர். அன்றைய உணவு தயார் செய்வதற்கான அனைத்து மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் சுத்தம் செய்து சமையலுக்கு தயார் செய்வார்கள். ஒவ்வொரு சமையல் கூடத்திற்கும் ஒரு மேற்பார்வையாளர், ஒரு தலைவர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் தமிழக அரசால் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். காய்கறி மற்றும் மளிகை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வது, தேவையான அளவு உணவு தயாரிப்பது, உணவின் ஊட்டச்சத்தையும் சுகாதாரத்தையும் கண்காணிப்பது இவர்களின் பொறுப்பு. நொடிமுள் நகரும் வேகத்தை விட இந்த தாய்மார்களின் பணி வேகமாகவே இருக்கும். வேகத்தோடு அன்பும் அக்கறையும் அதிகமாக இணைந்திருக்கும். ஒவ்வொரு சமையல் கூடங்களும் குறைந்தது 1000 பிள்ளைகளுக்கு உணவை தயார் செய்கிறது. தாய்மார்கள் சிறு சிறு குழுவாக துரிதமாக செயல்படுவதால் சமையல் மின்னல் வேகத்தில் நடக்க, அதனை சுகாதார ஆய்வாளர் மேற்பார்வையிட, ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு 2.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டு அரசு அளித்துள்ள பிரத்யேக பாத்திரங்களில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தேவையான உணவு சுட சுட மாற்றப்படுகிறது. இந்த உணவை பள்ளிகளுக்கு எடுத்து செல்ல வாகனங்கள் 7 மணிக்கு சமையல் கூடத்தை வந்தடைந்தவுடன் உணவு பெட்டிகள் சரிபார்க்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. சமையல் கூடத்திற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தவறுகள் நிகழாத வண்ணம் வாகனத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு பள்ளி நிர்வாக அதிகாரி மட்டுமே திறந்து உணவை எடுக்கும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. வருகை பதிவில் துவங்கி பள்ளி நிர்வாகி உணவை பெறும் வரை அனைத்து பணி நிலையம்.
புகைப்படம் எடுக்கப்பட்டு அதற்கான பிரத்யேக செயலியல் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கவனிக்கப்பட பிழை ஏதும் நடைபெறாமல் இத்திட்டத்தின் வெற்றிக்கு வழி செய்கிறது. காலை 8 மணிக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் உணவு சென்றடைய மாணவர்கள் 8:15 முதல் வரத் துவங்குகின்றனர். பசியோடு வரும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவை சுட சுட வழங்குகிறது. பசியில்லா தமிழகம் என்பது தமிழாட்சியின் மரபு. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் இடமும் இந்த புகைப்படமும் நீங்காமல் நிலைக்கும்.